எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணா சேர்ந்து சுத்தும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் தனிமை பிடிச்சிருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் மற்றவங்க கூட அவ்வளவு சுலபமா ஒத்து போக முடியல? இதனால உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க சூசன் ஒன்னா கூட இருக்கலாம். அதாவது பெரிய நோக்கத்துக்காக இறைவனாலேயோ பிரபஞ்சத்தாலேயோ தேர்ந்தெடுக்கப்பட்டவரா கூட இருக்கலாம். தனிமைங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது. அது உங்களை நீங்களே செதுக்கிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வரம். நீங்க ஏன் மற்றவங்க கூட ஈஸியா பழக முடியல? உங்க தனிமைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம் என்ன? அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கே தெரியாத பெரிய உண்மை காத்துக்கிட்டு இருக்குது. ஆல்பா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பிரபஞ்சத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டு தனிமையில இருக்கிறவங்க நான் சொல்ல போற இந்த 8 தருணங்களை சந்திச்சிருப்பாங்க. அதுல முதலாவது தனித்துவமான ஆற்றல் மற்றும் உண்மைத்தன்மை. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தனிமையை அனுபவிக்கிறதும் உறவுகளை உருவாக்குறதுல சிரமப்படுறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். இந்த தனிமை ஏதோ தற்செயலா நடக்கிறது கிடையாது. இது அவங்களோட தனித்துவமான உண்மைத்தன்மை மற்றும் அவங்க கிட்ட இருக்கிற ஒளியிலிருந்து வர்றது. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மற்றவங்க கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு காட்டுற ஒரு தனித்துவமான ஆற்றலை கொண்டிருப்பாங்க. இந்த ஆற்றல் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் உற்சாகம் தரக்கூடியதாகவும் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அலைவரிசையில் இல்லாத மற்றவங்களுக்கும் நடுவில் ஒரு தடையை உருவாக்கிடும். அவங்க அதிர்வுக்கு ஈடு கொடுக்க முடியாதவங்களை இந்த ஆற்றல் இயற்கையாகவே தள்ளி வச்சிரும். அவங்களோட உண்மைத்தன்மை ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படும். அவங்களோட உண்மையான சுயத்தோடு ஒத்து போறவங்களை மட்டும்தான் அது பக்கத்துல அனுமதிக்கும். இந்த வடிகட்டுற முறையால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பெரும்பாலும் தனியாவே இருக்க வேண்டியது வருது. ஏன்னா அவங்க கூட உண்மையாவே இணையக்கூடியவங்க ரொம்ப கம்மியான பேரா தான் இருக்காங்க. அவங்களுக்கு உறவுகளோ இல்லை நட்போ வேணாம்னு இல்லை. ஆனா அவங்கள உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற ஆட்களை கண்டுபிடிக்கிறதுல தான் பெரிய சவாலே இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட இந்த தனித்தன்மை மற்றவங்களுக்கு ஒரு பயத்தையோ இல்லை குழப்பத்தையோ கூட தரலாம். மற்றவங்க இவ்வளவு வித்தியாசமான ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ஒரு தயக்கத்தையோ இல்லை அசௌகரியத்தையோ உணரலாம். இதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தப்பா புரிஞ்சிக்கப்படலாம், இல்லைன்னா தனிமைப்படுத்தப்படலாம். ஆனா இந்த தனிமை அவங்களோட தகுதிக்கோ இல்லை அவங்க மேல இருக்கிற விருப்பத்துக்கோ கிடைச்ச தீர்ப்பு கிடையாதுங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். மாறாக இது அவங்களோட தனித்துவமான பாதையையும் அவங்க உறவுகள்ல எதிர்பார்க்கிற அந்த உயர்வான தரத்தையும் தான் காட்டுது. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். நீங்க இதுவரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத சில முக்கியமான காரணங்களை இப்ப ஆழமா பார்க்கலாம். வீடியோவோட முடிவுல நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இரண்டாவது, ஆன்மீக விழிப்புணர்வு. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தனிமையா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ஆன்மீக விழிப்புணர்வு தான். இந்த ஒரு மாற்றமான காலகட்டத்தில் ஒரு ஆழமான தனிமை உணர்வு கூடவே வரும். இது அவங்களா எடுக்கிற முடிவு கிடையாது. இந்த தனிமை ஒரு உயரிய சக்தியால வழிநடத்தப்படுது. ஆன்மீக விழிப்புணர்வின் போது அவங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் ஒரு உறவை உருவாக்குறதுக்கோ இல்லை அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ கஷ்டத்தை கொடுக்கும். அவங்க ஆன்மீக ரீதியா விழிப்படையும் போது உலகத்தை பற்றியும்
தங்களை பற்றியும் அவங்க வச்சிருந்த பார்வை அப்படியே மாறிடும். அவங்க தங்களோட உண்மையான சுபாவத்தையும் வாழ்க்கையோட ஆழமான அர்த்தத்தையும் அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விழிப்புணர்வு அந்த மாற்றத்தை அடையாத மற்றவங்க கிட்ட இருந்து அவங்கள பிரித்து வைக்கும். இந்த புரிதல் மற்றும் அனுபவத்தில் இருக்கிற வித்தியாசம் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கிடும். இது ஒருவித தனிமை உணர்வுக்கு வழிவகுக்கும். ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப தீவிரமான ஒன்று. இதுக்கு நிறைய உள்நோக்கிய வேலைகளும் சிந்தனைகளும் தேவைப்படும். இந்த செயல்முறைக்கு தனிமை ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் எந்த கவனச்சிதறலும் இல்லாம அவங்க ஆன்மீக வளர்ச்சியில கவனம் செலுத்த முடியும். இந்த நேரத்துல தங்களோட அனுபவங்களை புரிஞ்சிக்காத மற்றவங்க கிட்ட அவங்களால பேசவோ பழகவோ கஷ்டமாயிருக்கும். சமூக தொடர்புகளை விட அவங்களோட சுய முன்னேற்றத்துக்கும் சுய தேடலுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது அவங்கள இன்னும் தனிமைப்படுத்தும். 3. சமநிலையான உறவுகளின் சவால். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான ஆற்றல் அவங்களோட உறவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களோட ஒளியும் உண்மைத்தன்மையும் நிறைய பேரை அவங்க பக்கம் இழுக்கும். ஆனா இந்த ஈர்ப்பு உறவுகள்ல ஒரு சமநிலையின்மையை கொண்டு வந்துடும். அதாவது இம்பேலன்ஸை உருவாக்கும். அவங்களோட அதே ஆற்றலுக்கு இணையா ஒரு துணையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா மாறிடும். இந்த தனித்துவமான ஆற்றல் ஒரு வரம் மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ஒரு சுமையாகவும் இருக்கும். ஒரு பக்கம் இது அவங்கள மற்றவங்க முன்னாடி பிரகாசிக்க வைக்கும், மற்றவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். இன்னொரு பக்கம் இது அவங்கள மற்றவங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்கும். ஏன்னா அவங்களோட ஆற்றல் அவங்க நண்பர்கள் இல்லைன்னா பார்ட்னரோட ஆற்றலை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சமநிலையின்மை உறவுகளில் ஒரு விரிசலை உண்டாக்கும். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து திரும்ப எதுவும் கிடைக்காது. பல நேரங்களில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட அந்த ஆற்றலை தப்பான காரணத்துக்காக விரும்புவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த நேர்மறையான ஒளியை மட்டும் எடுத்துக்க நினைப்பாங்களே தவிர சரிசமமா எதையும் திருப்பி தர மாட்டாங்க. இந்த ஒரு பக்க உறவு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை ரொம்ப சோர்வடைய செஞ்சிடும். இது அவங்க ஆற்றலுக்கு சமமான மற்றும் அவங்க பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கிற ஒருத்தரை தேடுறதை பற்றின விஷயம். அவங்க எதிர்பார்க்கிற அந்த உயரிய தரம் தான் சரியான உறவை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற சவாலை இன்னும் அதிகமாக்குது. அவங்க எப்பவுமே ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளை தான் தேடுவாங்க. மேலோட்டமா இல்லைன்னா சமநிலை இல்லாத உறவுகள் அவங்களுக்கு திருப்தி தராது. ஏன்னா அவங்க உண்மையான அன்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற வளர்ச்சியையும் தான் விரும்புவாங்க. இந்த ஆழமான தேவைதான் எல்லா நிலைகளிலும் அவங்களோட ஒத்து போற ஒரு நல்ல நண்பரையோ இல்லை துணையையோ கண்டுபிடிக்கிறதுல கஷ்டத்தை தருது. ஒரு சமநிலையான உறவுக்காக காத்திருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஒரு சமநிலை இல்லாத உறவுல சேர்றது அவங்கள மன ரீதியா சோர்வடைய வைக்கும். அவங்களோட ஆன்மீக பயணத்தையும் தடுக்கும். அதனால அவங்க தங்களோட ஆற்றலோட மதிப்பை உணர்றது ரொம்பவே அவசியம். உண்மையான அன்பு கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இந்த பொறுமை தான் அவங்க ஒரு உறவுல சேரும்போது அது ரொம்ப பலமானதாகவும் அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கிறத உறுதி செய்யும். நிறைய நண்பர்களோட நேரத்தை செலவிடுறது அவங்க ஆற்றலை ரொம்ப சீக்கிரம் குறைச்சிடும். 4. ஆற்றல் சோர்வு மற்றும் உணர்திறன்.
தனித்துவமான ஆற்றல் கொண்டிருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்களோட அதிர்வுகள் இவங்களை சீக்கிரம் பாதிக்கும். இது அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சீக்கிரம் களைப்படைய வச்சிடும். இந்த ஆற்றல் உணர்திறன் ஒரு சுற்றி எறிகிற நெருப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட எறும்பு மாதிரி. இது மற்றவங்களை ஆழமாக புரிஞ்சிக்க உதவினாலும் அதே சமயம் மற்றவங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத எதிர்மறை ஆற்றலையும் இவங்களை ஈர்க்க வச்சிடும். இந்த அதிகப்படியான உணர்திறன் காரணமாக அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளை ரொம்ப துல்லியமாக கவனிப்பாங்க. நிறைய பேர் இருக்கிற இடத்துல இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையும் பாரத்தையும் தந்துடும். அங்க நடக்கிற விஷயங்கள் நல்லாவே இருந்தாலும் அங்க பரிமாறப்படுற அந்த ஆற்றலோட அளவு அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும். இதனால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சோர்வா உணர்வாங்க. அவங்கள திரும்ப புதுப்பிச்சுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய தனிமை தேவைப்படுது. இந்த சோர்வு வெறும் ஆட்களோட எண்ணிக்கையால வரல, அந்த ஆற்றலோட தரத்தால வருது. மற்றவங்க கிட்ட இருந்து வர்ற எதிர்மறையான ஆற்றல் இவங்களை ரொம்ப வேகமா பாதிக்கும். ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற பதற்றம், சொல்லப்படாத உணர்ச்சிகள், அங்க இருக்கிற பொதுவான சூழல் எல்லாத்தையும் இவங்க டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இயற்கையாகவே மற்றவங்களை குணப்படுத்துகிற குணமும் உண்டு. இந்த ஒரு குணம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இவங்க ஆற்றலை கொடுக்க வைக்கும். சில நேரத்தில் இது இவங்களுக்கே பாதிப்பாக முடிஞ்சிடும். மற்றவங்க மேலே அன்பு காட்டுறது நல்ல விஷயம்னாலும் தங்களை தாங்களே வருத்திக்காம இருக்க இவங்க கவனமாக இருக்கணும். 5. சமூக விதிமுறைகளில் இருந்து விலகுதல். நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருக்கிறது இந்த பாதிப்பை இன்னும் பெருசாக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களோட தனித்தன்மையாலையும் உயர்ந்த அதிர்வாலையும் மற்றவங்க கிட்ட இருந்து எப்பவுமே வேறுபட்டு தெரிவாங்க. அதனால மற்றவங்களால இவங்க கூட சீக்கிரம் கனெக்ட் ஆக முடியாது. இந்த தனித்தன்மை ஒரு பெரிய சவால் தான். எல்லாரும் ஒன்று போல இருக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்தில் வித்தியாசமாக இருக்கிறது தனிமையை தான் தரும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சிந்திக்கிற விதம், உணர்ற விதம் எல்லாமே மற்றவங்க கிட்ட இருந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பார்வை ஆன்மீக ரீதியானது. இந்த வேறுபாடு அவங்கள யாரும் சரியா புரிஞ்சிக்கலையோ இல்லை யாரும் என்னை மதிக்கலையோங்கிற உணர்வை தரும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தனிமைங்கிறது வெறும் ஆட்கள் இல்லாதது மட்டும் கிடையாது. அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக கடவுள் கொடுக்கிற ஒரு தயாரிப்பு. 6. தெய்வீக தயாரிப்பு மற்றும் வளர்ச்சி. இந்த தனிமை, பொறுமை, குணமாகுதல் மற்றும் ஒருத்தரோட உண்மையான அடையாளத்தோட ஒன்றி போறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். தனிமையை ஒரு சுமையா பார்க்காம அதை ஒரு சுய வளர்ச்சிக்கான நேரமா பார்க்கணும். தனிமையோட ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, அது ஆன்மீகத்தோட இன்னும் ஆழமா இணைய ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த அமைதியான நேரங்கள்ல அவங்க தங்களை தாங்களே இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க முடியும். இந்த இடைவெளி இல்லாத நேரம் அவங்களுக்கு ஒரு மன வலிமையை தரும். வெளி உலக கவனச்சிதறல் இல்லாம இருக்கும்போது தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை மூலமா அவங்க மனசுக்கு ஒரு தெளிவு கொண்டு வர முடியும். இந்த தனிமை அவங்க யாரு, அவங்களுக்கு எது முக்கியம்னு அவங்கள அவங்களுக்கே அடையாளம் காட்டும். இந்த நிலையில அவங்க மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளை ஓரமா வச்சுட்டு தங்களோட உண்மையான விருப்பத்தை தேட முடியும். இது அவங்களோட ஆன்மீக பாதைக்கு ஏற்ற சரியான முடிவுகளை எடுக்க உதவும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பெரும்பாலும் ஒரு உயரிய சக்தியோட பலமான தொடர்பை வச்சுக்கிறதுக்காக தான் தனிமைப்படுத்தப்படுறாங்க. இது தற்செயலா நடக்கல. அவங்களோட பயணத்தை இன்னும் ஆழமாக்குறதுக்காக திட்டமிட்டு நடக்கிற ஒரு விஷயம். 7.
மேலான சக்தியுடன் நேரடி தொடர்பு. தனிமை அவங்கள முழுமையா ஆன்மீக வளர்ச்சியில ஈடுபடுத்தும். அந்த அமைதியில தான் அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வழிகாட்டுதல்களை கூட தெளிவா கேட்க முடியும். தினசரி வாழ்க்கை சத்தமும் குழப்பமும் நிறைஞ்சது. அது சில நேரத்துல நம்ம பார்வைய மழுங்கடிக்கும். தனியா இருக்கும்போது எந்த இடையூறும் இல்லாம அந்த இறை செய்திகளை அவங்களால உள்வாங்க முடியும். அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சிக்க இந்த நேரடி தொடர்பு ரொம்ப அவசியம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட பாதை நிறைய சவால்கள் நிறைஞ்சது. அதுக்கு முழு கவனமும் அர்ப்பணிப்பும் தேவை. சமூக தொடர்புகள் சில நேரத்துல கவனத்தை திசை திருப்பலாம். தனிமை அவங்கள அந்த உயரிய லட்சியத்துல மட்டும் கவனம் செலுத்த வைக்கும். இந்த தொடர்பு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாயிருக்கும். கஷ்டமான நேரங்களை கடந்து வர இந்த ஆற்றலை அவங்க பயன்படுத்திக்கலாம். யாரோ ஒரு சக்தி தங்களை வழி நடத்துதுங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். இப்போ உங்க தனிமையோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். அதுதான் உள்மனதை குணப்படுத்துற அந்த தேவை, அதாவது இன்னர் ஹீலிங். பிரபஞ்சம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்குன்னா அது நீங்க கொஞ்சம் நின்று உங்களை நீங்களே குணப்படுத்திக்க வேண்டிய நேரம் இது. 8. உள்மன காயங்களை குணப்படுத்துதல். பழைய காயங்களும் வலிகளும் ஒரு நல்ல உறவை உருவாக்குறதுக்கு தடையாயிருக்கும். அதனால அந்த காயங்கள்ல இருந்து மீண்டு வர தனிமை ரொம்ப அவசியம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆழமாயிருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண இது சரியான நேரம். இந்த குணப்படுத்துதல் அவங்கள இன்னும் பலமானவங்களாகவும் தெளிவானவங்களாகவும் மாற்றும். நிறைய பேர் சின்ன வயசுல இருந்தோ இல்ல பழைய உறவுகள்ல இருந்தோ சில ரணங்களை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஆரோக்கியமான பந்தத்தை உருவாக்குறத தடுக்கும். தனியா இருக்கிறதுனால மற்றவங்க பத்தின கவலை இல்லாம அந்த காயங்களை தைரியமா எதிர்கொள்ள முடியும். இந்த நேரத்துல அவங்க பண்ற சுய சிந்தனை தான் அந்த வலியோட வேர் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்க உதவும். இப்ப வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த தருணத்தை சந்திச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ ஈர்ப்பு விதியை தாண்டி பல முக்கியமான விதிகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குதுன்றத நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.